திருச்சியில் தடம் பதித்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்போதும் இப்போதும் ஒரே ஸ்டைல். தமிழகம் வரலாறு காணாத வகையில் ஆட்சி மாற்றத்தை சந்தித்திருக்கும் நிலையில் தனது சொந்த தொகுதியிலேயே தோல்வியை தழுவினார் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி தற்போது காலியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையிலான திமுகவினர் ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றியிருந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய ஒரு பயணமாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருச்சி மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பயணமாகி இருக்கிறார். அவரை திரளான தொண்டர்கள் வரவேற்று அழைத்து செல்லப்படும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல முக்கிய தலைகளும் இருப்பதால் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலினை களமிறக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதா என தமிழக அரசியல் களம் ஒருபுறம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது.